ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலி நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தென்றலின் வாழ்க்கையில் நடந்த சோகம், காதல், திருமணம் இதை எதையும் நம்பவும் நம்பாமல் இருக்கவும் சுகந்தாவால் முடியவில்லை. அவள் கதையின் நாயகன் கண்ணன் அல்லவா, அதனாலேயே அவளை நம்புவதா வேண்டாமா என்ற நிலை சுகந்தாவுக்கு. ஆனாலும் கண்ணனின் நடவடிக்கைகள் தென்றலை நம்பு என்றது. அமைதியாக தென்றலை பார்த்த சுகந்தா, தென்றல், எனக்கு உன்னை விட நல்லா கண்ணன் சாரதான் தெரியும். அதனாலேயே அவருடைய நடவடிக்கையே நீ சொல்றது உண்மைன்னு காட்டி கொடுக்குது. அதனால மட்டும் நான் உன்னை நம்புறேன். நீ முதல்ல இந்த தாலி எடுத்து உள்ள போடு. திடீர்னு யாராவது கிச்சனுக்குள்ள வந்தா 2 பேரும் மாட்டிப்போம். தாலியை எடுத்து மார்புக்குள் மறைத்தாள் தென்றல். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல தென்றல். முகிலன்னு சொல்லிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தது யாரு? தெரியலக்கா. அவனை நீ ஊட்டிலையும் பார்த்தேன்னு சொன்னியே. ஆமாக்கா, எனக்கு என்னவோ அந்த சந்தீப், திலீப் 2 பேர் மேலேயும் சந்தேகமாவே இருக்கு. போலி முகிலனுக்கு அவங்க 2 பேரும் உடந்தையா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சுகந்தா அப்படி கூறும் போதுதான் தென்றலுக்கு கூட அவர்கள் மீது சந்தேகம் எழுந்தது. இன்றளவும் அவள் அந்த இருவரையும் சந்தேக பார்வையோடு பார்க்கவே இல்லை. சிறு வயதிலிருந்தே சந்தீப், திலீபை அவளுக்கு தெரியும். அப்பாவின் நண்பர்கள் மட்டுமல்ல, அவரோடு வேலை பார்ப்பவர்கள் என்று மட்டுமல்ல, அதையும் தாண்டி வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவு ஒரு பாசம், நட்பு, நெருக்கம் அவர்களுக்கிடையில் இருந்தது. ஆனால் அப்பாவின் மரணத்திற்கு பிறகு மற்றவர்களைப் போலவே அவர்களும் ஒதுங்கியே சென்று விட்டனர். அவர்கள் இப்படி துரோகம் செய்வார்களா? அதுதான் அவளது சந்தேகம். ஆனால் யாரை நம்ப இயலும்? இந்த காலத்தில் யாரை நம்பிவிட முடியும்? நடப்பவற்றை பார்க்கும் போது அவர்களை சந்தேக கோணத்தில் பார்த்தே ஆக வேண்டும். அக்கா, நீங்க சொன்ன கோணத்துல நான் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை. அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம் வந்ததே இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு சந்தேகம் வருதுக்கா. சந்தேகப்பட்டுதான் ஆகணும் தென்றல். அவங்க 2 பேரும் குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நான் வெளியில இருந்து யோசிக்கிறதால எனக்கு சட்டுன்னு அவங்க மேல சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா நீ உள்ளேயே இருக்கிறதால, அவங்கள நீ நம்புறதால அவங்க மேல உனக்கு சந்தேகம் வரல. நீங்க சொல்றது சரிதான்க்கா. நான் உடனே தென்னவன் கிட்ட சொல்லி அந்த 2 பேரையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கண்காணிக்க சொல்றேன். ஏய் தென்றல், என்னடி அங்க பண்ணிட்டு இருக்க? பெரியவரின் தங்கை அழைக்கிறார். பத்ரகாளி தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமா போ, இல்ல உன்னை மட்டும் இல்ல, இங்க வேலை பாக்குற எல்லாரையும் அப்படியே தூக்கி சாப்பிட்டுரும். சரிக்கா, நான் சீக்கிரம் போறேன். சிரித்தபடியே கூறியவள் இருக்கையில் இருந்து எழுந்து கொள்ள, என்னடி பண்ணிட்டு இருக்க? மீண்டும் அவர் குரல் சமையல் அறையை எட்டியது. இதோ வர மேடம். சமையல் அறையில் இருந்து ஓடி வந்த தென்றல் பாட்டி குடம் குடமாக வாந்தி எடுப்பதை கண்டு பதறி போனாள். பாட்டிமா என்று அழைத்தவள் ஓடி அவர் அருகில் வர, நில்லடி அங்க. உன்னை என்ன என் அண்ணிய தாங்கவா கூப்பிட்ட? அவங்கள தாங்க எங்களுக்கு தெரியாது. போடி, போய் பக்கெட்ல தண்ணி, லோஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணு. சீக்கிரமா கிளீன் பண்ணடி. சரி மேடம். ஓடி சென்று தண்ணீர், லோஷனை அவள் எடுத்து வரவும் முகிலன் பாட்டியை தூக்கி கொண்டு பாட்டியின் அறைக்கு செல்லவும் சரியாக இருந்தது. அவர்களின் பின்னால் அனைவரும் பாட்டியின் அறைக்கு சென்று விட தென்றல் அந்த இடத்தை நன்றாக கழுகி சுத்தம் செய்தாள். மருத்துவரை அழைத்தபடியே பாட்டியின் அறையிலிருந்து வெளியே வந்த முகிலன் அவள் தரையை சுத்தம் செய்வதை பார்த்தபடியே வாசலுக்கு விரைந்தான். அன்று முழுவதும் அங்கு ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவியது. 1 வாரம் ஓடிவிட்டது. பாட்டிக்கு பயப்படும் அளவு எதுவும் இல்லை என்ற நிலையானதும் அனைவரும் அவரவர் அலுவல் வேலைகளில் பரபரப்பாகிவிட பாட்டி மற்றும் முகிலனின் அம்மாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பு முழுக்க முழுக்க தென்றலிடம் வந்து சேர்ந்தது. அன்று ஒரு புதன்கிழமை. பரபரப்பாக முகிலன், சிற்பிகா, சிபி, மங்கை திருமண ஏற்பாடுகள் நடந்தேறி கொண்டுதான் இருந்தது. அது தென்றலை வெகுவாக பாதித்தாலும் தன் தவறால் தான் தன் வாழ்க்கை இப்படி பறிபோகிறது என்று தன்னையே நொந்து கொண்டாளே தவிர வேறு ஒருவரையும் அவள் குற்றம் கூறவில்லை. அம்மாவிடம் பேசுவதில்லைதான். ஆனாலும் அவர் மனம் கோணுமாறு அவள் நடந்து கொள்ளவும் இல்லை. ஒரு சிறு வாய்ப்பாவது கிடைத்தால் முகிலனிடம் உண்மையை எடுத்து கூறிவிடுவது என்ற முயற்சியில் தென்றல் இருந்தாலும் அவன் அவளை நெருங்க விடுவதே இல்லை. இன்று வழக்கத்திற்கு மாறாக முகிலன் மதியம் 12 மணிக்கு வீட்டிற்கு வரும்போது பாட்டி, அம்மா இருவரும்
அவரவர் அறையில் படுத்து உறங்குவதை கண்டான். சமையல் அறையில் சுகந்தா ஏதோ வேலையாக இருக்கிறாள். ஆனால் தென்றலை மட்டும் எங்கும் காணவில்லை. அம்மா அறையிலயும் இவ இல்ல, பாட்டி அறையிலயும் இல்ல, எங்க போயிட்டா? யோசனையோடு அறைக்குள் வந்தவன் தென்றல் கண்ணாடி முன் நின்று சேலை உடுத்தி கொண்டிருப்பதை கண்டதும் திகைத்து அப்படியே நின்று விட்டான். அடுத்த நொடி அவன் முகத்தில் கோபம். அவள் உடுத்தி இருக்கும் சேலை அவன் அவளுக்காக வாங்கியதுதான். திருமணத்தன்று அவள் உடுத்துவதற்காக வாங்கி வைத்த விலை உயர்ந்த சேலை அது. அந்த பெட்டியின் மீது என் அன்பு தென்றலுக்கு என்று எழுதியும் வைத்திருந்தான். அதனால்தான் சேலையை தென்றல் எடுத்து உடுத்தி இருப்பாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஆனால் கண்ணாடி முன் நின்று பாதி உடுத்திய சேலையின் அழகை கைகளால் வருடி பார்த்து ரசித்தவள் அரைவாசலில் சினம் கொண்டு நிற்கும் முகிலனை கண்டு நடுங்கினாள். இவர் என்ன இந்த நேரத்துல வரமாட்டாருன்னு நினைச்சேன். ஐயோ, கண்ணாடியிலேயே இப்படி கோபமா தெரிகிறாரு. திரும்பி பார்த்தா அப்படியே பொசுக்கிடுவார் போல இருக்கே. அசடு வழிய தென்றல் அவனை மெல்ல திரும்பி பார்க்க அவளை நோக்கி அடி எடுக்கும் முகிலனின் முகம் இன்னும் இன்னும் கோபத்தில் சிவந்தது. அந்த சினம் அவள் மனதில் பயத்தை உருவாக்கினாலும், என்னுடைய புருஷன் தானே, என்ன செஞ்சிடுவாரு, என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம், அப்படி ஒரு துணிச்சல் மனதில் எழுந்தாலும் அவன் முன்னோக்கி அடி எடுக்க அவள் கால்கள் பின்னோக்கி அடி எடுத்தது. உன்னை யார் என் ரூம்குள்ள வர சொன்னாங்க? புருஷன் ரூமுக்குள்ள பொண்டாட்டி வர்றது தப்பா? ஸ்டாப் இட் தென்றல். இப்படி பேசி என்ன உன்னுடைய வலையில சிக்க வைக்க முடியாது. உன்கிட்ட ஏமாந்து போக உன்னை பைத்தியக்கார மாதிரி காதலிச்சுட்டு திரிஞ்ச முகிலன் இல்லன்னா சிற்பிகா கழுத்துல தாலி கட்ட தயாராகி நிக்கிற உன்னுடைய சதி வேலைகளை புரிஞ்சுக்கிட்ட முகிலன். இந்த சேலை உனக்கு சொந்தம் இல்ல. அந்த பாக்ஸ்ல என்னுடைய பேர் தானே எழுதி இருந்தது. அது உனக்காக வாங்கின சேலை இல்ல தென்றல். என்னுடைய வருங்கால மனைவிக்காக நான் பார்த்து வாங்கின சேலை. அன்னைக்கு நீயா இருந்ததாலதான் உன் பேரை எழுதி வச்சேன். ஆனா இப்ப அதுக்கு சொந்தக்காரி சிற்பிகா மட்டும்தான். இந்த சேலையை உடுத்தி அத களங்கப்படுத்தாத. சேலையை கொடு. சேலை முந்தானையை எட்டி பிடிக்க அந்த முந்தானையை அவளும் பிடித்து கொண்டாள். தென்றல், என்னுடைய கோபத்தை ஏத்தாத. சேலைய கழட்டி கொடு. இந்த சேலை உனக்கு சொந்தம் இல்ல, நானும் உனக்கு சொந்தம் இல்ல. அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் மனதில் ஈட்டியாக பாய்ந்தாலும் அவனுக்கு தன்னை புரிய வைக்க இந்த கணம் உதவினால் புரிய வைத்து விடுவது என்ற உறுதியோடு அவன் முன் கலங்காது நின்றவள், இந்த சேலை எனக்கு மட்டும்தான் சொந்தம், அத நீ இல்ல தென்றல், நான் சொல்லணும். சேலைய கழட்டி குடுக்கிறியா இல்லையா? இது என்ன நியாயம்? சேலை கட்டிட்டு நிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து சேலைய கழட்டி குடுன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு இது நியாயமா படுதா? உன்கிட்ட பேசுனா வேலைக்கு ஆகாது. சேலை முந்தானையை கையில் சுற்றி இழுக்க ஆரம்பித்தான் முகிலன். தென்றல் பின்னால் இழுக்க அவன் முன்னால் இழுக்க அவன் சக்திக்கு முன் தோற்று போனவள் 2 சுற்று சுற்ற சேலை அவன் கையில் சென்றே விட்டது. நீச்சல் குளத்தின் ஓரத்தை எட்டி இருந்தவள் தடுமாறி குளத்தில் வீழ்ந்தே விட்டாள். அதை முகிலன் காணவில்லை. கைக்கு வந்த சேலையை படுக்கையில் வீசிவிட்டு கோபமாக திரும்பி தென்றலை பார்க்கும் போதுதான் அவள் நீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதை கண்டான். பதறி போனவன் தென்றல் என்று கத்தியே விட்டான். அது அவள் செவியில் எட்ட அவள் மெல்ல கை கால்களை அடித்தபடி மேலே எழுந்து வந்தாள். ஆனால் அடுத்த நொடி 2 நாட்களுக்கு முன்பு மங்கை கூறிய அந்த வார்த்தைகள் செவியில் ஒலித்தது. வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம் இருக்கு, அதுவும் 2 குளம் இருக்கு, அப்படி இருந்தும் எனக்கு நீச்சல் தெரியாது. அதுவே நம்ம தென்றல் வீட்டுல நீச்சல் குளமும் இல்ல, எதுவும் இல்ல. அவளுக்கு நல்லா நீச்சல் தெரியுமா? எனக்கு நீச்சல் கத்து கொடுக்கறீங்களா அண்ணா? மங்கை இவளுக்கு நீச்சல் தெரியும்ல சொன்னா. ஓ, என்ன வலையில வீழ்த்த நீச்சல் தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? தனக்குள் கூறிக்கொண்டவன், நடிக்காத தென்றல், உனக்கு நீச்சல் தெரியும்னு எனக்கு தெரியும். 2 நாள் முன்னாடிதான் மங்கை அதை என்கிட்ட சொன்னா. நீ நீர்ல மூழ்கிற மாதிரி நடிச்சா நான் உன்னை காப்பாத்துவேன், அப்படியே என் கூட ஒட்டிக்கலாம், கூடவே இருந்து குழி பறிக்கலான்னு பாக்குறியா? என் குடும்பத்தை கூண்டோட அழிக்க இது புது திட்டமா? ஐயோ, நான் மங்கை கிட்ட போய் சொன்னேன், சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது. தன்னால் இயன்ற அளவு கை கால்களை அடித்தபடியே அவள் கூற, நடிக்காதடி, உன்னை நம்புற பைத்தியக்காரன் இல்லனா, பிளீஸ், சத்தியமா எனக்கு நீந்த தெரியாது, என்னை காப்பாத்துங்க பிளீஸ், நடிக்காதேன்னு சொன்னேன்ல. உனக்கு நீச்சல் தெரியாது? தெரியாது, சத்தியமா தெரியாது. அப்ப செத்து போடி. சட்டென்று திரும்பி அரை வாசலை நோக்கி நடந்தான் முகிலன். நான் செத்து போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா நான் செத்தே போறேன்.
அவள் கை கால்களை அடிப்பதை நிறுத்தினாள். அடுத்த கணம் அவள் நீரில் மூழ்கவும் ஆரம்பித்தாள். அவளுக்கு மூச்சு திணறவே செய்கிறது. ஆனால் இத்தனை நேரம் கை கால்களை அவள் தண்ணீரில் அடித்ததில் அது வலு இழந்து போகவே இப்போது கை கால்களை அவளால் அடிக்கவும் இயலவில்லை. அதை எதையும் அறியாது வாசல் வரை வந்தவன் அப்படியே நின்று விட்டான். சேலையை உருவிய போது அவள் மார்பில் அவன் கட்டிய தாலி அல்லவா தொங்கியது. நான் கண்டது கனவா என்ன? அது கனவில்லை என்றால் அவள் காதல் உண்மையானது. அவள் மனதில் நான் எப்போதும் இருக்கிறேன். அவன் மனம் உறக்க கூற திரும்பி ஓடி வந்தவன் நீருக்குள் மூழ்கி விட்டவளை கண்டு பதறி அடித்துக் கொண்டு தன் செல்போனை எடுத்து கீழே வைத்துவிட்டு நீச்சல் குளத்தில் குதித்தான். நீரில் மூழ்கி தரை வரை சென்று விட்டவளின் இடையை சுற்றி வளைத்து மேலே இழுத்து வந்தவன் அவளோடு நீந்த ஆரம்பித்தான். அவள் கழுத்தில் தொங்கும் தாலி நீரில் மிதந்து அவனை தொட்டு உரசி சென்றது. அவளை தூக்கி மேலே போட்டவன் மேலே ஏறி வர அவள் மார்பின் மீது துஞ்சுகிறது அவன் கட்டிய தாலி. அவன் விழிகள் நிறைந்தது. அவளை வாரி அணைத்துக் கொண்டவன் தென்றல் தென்றல் என்று அழைத்தபடி அவள் கன்னத்தில் தட்ட ஆரம்பித்தான். என்ற ஒரு சத்தம் மட்டுமே அவளிடமிருந்து எழுந்தது. மெல்ல தரையில் கிடத்தியவன் அவள் வயிற்றை பிடித்து அழுத்த குடம் குடமாக அவள் தண்ணீரை வாந்தியாக எடுத்தாள். தென்றல் தென்றல் அவள் கன்னத்தில் படபடவென்று தட்டினான். மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தவள் அழுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. சாரி சாரி, உனக்கு நீச்சல் தெரியும்னு நினைச்சேன். சாரி தென்றல். அவளை கட்டி அணைத்துக் கொண்டவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. மெல்ல அணைப்பை தளர்த்தி அவளை விடுவித்து விட்டு சட்டென்று எழுந்து கொள்ள அவன் கரத்தை பிடித்துக் கொண்டாள் தென்றல். இப்பவும் நான் நடிக்கிறேன்னு உங்களுக்கு தோணுதா? அவன் பதில் கூறவில்லை. அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. ஆனால் அவள் கரத்தில் சிக்கிய தன் கரத்தை அவன் விடுவித்துக் கொள்ளவும் இல்லை. நான் உங்களை உயிரா நேசிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நான் நினைச்சிருந்தா அதை என்னைக்கும் செஞ்சிருப்பேனே. இத்தனை நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. ஆனா நான் உங்ககிட்ட இருந்து விலகிதானே போனேன். அது உங்க மேல இருந்த காதலாலன்னு உங்களுக்கு புரியலையா? அப்போதும் அவன் அசையவில்லை. உங்களை நடு தெருவுல நிக்க வச்சிடுவேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னுடுவேன்னு எங்க அம்மாவே சொல்லி இருந்தாலும் அதை நீங்க எப்படி நம்பலாம்? பாராமுகமாக நின்றவனின் பார்வை மெல்ல அவளை நோக்கி திரும்பியது. அவள் விழிகள் அவனுக்காக ஏங்குவதை கண்டான். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஆனா நான் உங்களை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் மேல இருக்கிற கோபத்துல நீங்க கண்டிப்பா சிற்பிகாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நானும் தடுக்க போறதில்ல. ஆனா நீங்க நினைச்சாலும் உங்களால சிற்பிகா கூட வாழ முடியாது. ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா நான் மட்டும் தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன மறந்துட்டு உங்களால எப்படி சிற்பிகா கூட வாழ்ந்துட முடியும்? உங்க நினைவுல உங்க மனைவியா நான் வாழும் போது நீங்க எப்படி வேறொருத்திக்கு புருஷனா வாழ முடியும்? முடிஞ்சா போய் அவளை கட்டிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழுங்க. அன்னைக்கு சொன்னதையேதான் இன்னைக்கும் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நான் ஒரு நாளும் குறுக்க வரமாட்டேன். அவன் கரத்தை விடுவித்தவள் மெல்ல எழுந்து கொண்டாள். ஸ்டாண்டின் மீது போடப்பட்டிருந்த டவலை எடுத்து மாறாப்பாக்கி கொண்டவள் தன் சுடிதார் வைக்கப்பட்டிருந்த அந்த இருக்கையை நோக்கி நடக்க அவள் கரத்தை பிடித்தான் முகிலன். எடுத்து வைத்த காலை அப்படியே இழுத்து கொண்டவள் ஆவலாய் தலையை திருப்பி அவனை பார்த்தாள். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.